மார்னிங் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இன்னும் கம்மிங் மந்த்ஸில் வரப்போகுது. எல்லாருமே ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். எஸ், ஐ நோ திஸ் இஸ் நாட் அ ரைட் டைம். ஆனால் நீங்கள் இந்த சின்ன டெக்னிக் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மெயின்ஸ்க்கு பாதி பேர் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், நான் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்காமல் மெயின்ஸ்க்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனோ, நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருக்கலாமோ அந்த டைமில் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான சின்ன வீடியோ தான் இது. நம்ம எவ்வளோ வீடியோஸில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் NCERT'ஸில் ஸ்டார்ட் பண்ணி தென் ப்ரிலிம்ஸ் பற்றி பேசி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். தென் யூபிஎஸ்சி மெயின்ஸில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி we did complete analysis of UPSC எக்ஸாம் என்ன பேட்டர்ன்ஸ் என்ன எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்த்த அந்த ப்ரிலிம்ஸும் நம்ம இனிமேல் பார்த்த அந்த மெயின்ஸும் இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி இது ரெண்டுமே எப்படி வேறு வேறு கிடையாது ஒன்று அப்படின்றது தான் சொல்ல போகிறோம். ஏன்னா நிறைய பேர் நினச்சிருக்கோம் ப்ரிலிம்ஸ் வேறு மெயின்ஸ் வேறு அப்படின்னு. ஆனால் கிடையாது. ப்ரிலிம்ஸ் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேராக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ண தான் ப்ரிலிம்ஸ் வைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேராக இருக்கிறவங்களா மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி உள்ளே போய் அவங்க மெயின்ஸ் தானே எழுத போகிறாங்க. ப்ரிலிம்ஸ் எழுதுறதோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா, they are gonna write about the mains. ஸோ ப்ரிலிம்ஸ் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத விட நம்ம மெயின்ஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா மெயின்ஸ்குள்ளே போகிறதுக்கான கேட் பாஸ் தான் ப்ரிலிம்ஸ். இதை முதல்ல மனசு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெயின்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதில் மெரிட் பேப்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏ, ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, 3, 4 அண்ட் தென் ஆப்ஷனல் பேப்பர்ஸ் 2 இருக்கும். ஆப்ஷனல் பேப்பர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஏதாவது ஒரு நாலேஜ்குள்ளே கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா அது பாலிட்டியோட கனெக்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஜியாகிரஃபியோட கனெக்ட் ஆகும். அப்படியும் இல்லை அப்படின்னா அக்ரிகல்ச்சர் எடுத்திங்கன்னா அது என்விரான்மெண்ட்டோட அக்ரிகல்ச்சரோட கனெக்ட் ஆக போகுது. ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டும் ஏதோ ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரோட எக்ஸ்பான்ஷன் தான். ஓகே, எக்ஸப்ட் த லாங்குவேஜஸ், இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரி இல்லாமல். த திங் இஸ், பேப்பர் 1ல் பார்த்தோன்னா எஸ்ஏயில் நம்ம என்ன எழுதுவோம்னா 4 ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன படித்தோமோ அதை நம்ம எஸ்ஏ ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி எழுதுறது தான் பேப்பர் 1. பேப்பர் 2ல் இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா. தென் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸும் படிப்போம், மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிப்போம், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸும் படிப்போம், ஜியாகிரஃபி அண்ட் சொசைட்டி இதெல்லாம் படிப்போம் பேப்பர் 1ல். பேப்பர் 3 அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ல் பார்த்தோன்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், தென் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் படிப்போம். கடைசியாக பேப்பர் 4ல் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பேப்பர் 5 ஜென்ரல் ஸ்டடீஸ் 4ல் எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இது எல்லாமே மெயின்ஸ்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஐ வாண்ட் யூ சே தட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட சிலபஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ப்ரிலிம் சிலபஸ் பாருங்கள், கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது எங்கே போகுது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சப்ஜெக்டை எடுத்துகிட்டு போய் ரிலேட் பண்ணுது. நம்மளோட டெய்லி கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் மேட்டர்ஸை ரிலேட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னு ப்ரிலிம் சப்ஜெக்டை நீங்கள் படிக்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்கள் பேப்பர் 2ல் இருக்கிற இந்தியன் ஹெரிட்டேஜ், கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் மெயின்ஸோட கம்பேர் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இந்தியன் வேர்ல்ட் ஜியோகிரஃபி பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 ஆஃப் யூபிஎஸ்சி. அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, எக்கனாமி அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், எக்காலஜி இதெல்லாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸோட சிலபஸ் எதுக்குள்ளே அடங்குது அப்படின்னா மெயின்ஸோட சிலபஸில் தான் அடங்குது. ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை மெயின்ஸ்க்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் அது கேட்குறாங்க, நான் மெயின்ஸ் கம்மியாக படிச்சிருக்கலாமோ அப்படின்னா. நோ, மெயின்ஸ்க்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை அப்படியே நீங்கள் ப்ரிலிம்ஸை கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிறீங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 2 விதம். ஒன்று ஃபேக்சுவல், அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் நடக்கிறது, பேசிக்காக NCERT புக்ஸில், ஸ்டாண்டர்ட் புக்ஸில் நம்ம பேசிக்கான விஷயங்களை பற்றி பார்க்குறது தான் ஃபேக்சுவல். ஆனால் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ஃபேக்சுவலை தாண்டி கான்செப்சுவல் கொஸ்டின்ஸும் இருக்குது. கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, ஃபேக்சுவல்னா இப்போ ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1857ல் ஓகே அந்த டைமில் ரிவோல்ட் நடந்தப்போ யார் நம்மளோட கவர்னராக இருந்தாங்க இந்தியாவில் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஃபேக்சுவலாக பதில் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் கான்செப்சுவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 விஷயங்கள் இருக்கலாம், 3 விஷயத்தை இன்டர்லிங்க் பண்ணி அந்த இன்டர்லிங்காக கேட்குற கேள்வி தான் கான்செப்சுவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1857 வாரில்
ஏன் வந்து அது பிரேக் ஆச்சு, ஏன் ரிவோல்ட் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா we have to think 1773லேருந்து சாந்தாலி ரிவோல்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்புறம் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா லார்ட் டல்ஹௌசி இது பண்ண சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கணும். நிறைய கான்செப்ட்ஸ் தெரியணும்னா நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இஃப் யூ வாண்ட் ப்ரிப்பேர் ஃபார் ப்ரிலிம்ஸ் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். அதனால் மனசு வச்சுக்கோங்க. இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுற டைம், ஏன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 மாதம் தான் டைம் இருக்குது. நம்ம ப்ரிலிம்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய டெஸ்ட் சீரிஸ் போட்டு பாருங்கள், நிறைய பாசிவ் கொஷின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ மீட் யூ வித் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் யூபிஎஸ்சியோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க யூ கேன் மேக் அன் என்கொயரி அண்ட் ஜாயின் வித் த கிளாஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.